இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருக்கிறதுலே ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் ரொம்ப பெரியவங்க, அவங்க ரொம்ப அழகானவங்க, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க, நாம் என்னைக்கு இருந்தாலும் ரெண்டாவது தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே கிடையாது. கர்த்தர் யாரையுமே பாரபட்சமாய் பார்க்கிறவர் இல்லை. இஸ்ரவேலுக்கு என்ன சுதந்திர விதமோ அதே சுதந்திர விதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். அவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ நமக்கு வச்சிருக்க. நான் இன்னும் சொல்லுவேன், அவனை விட ஒரு படி மேலானதை நம் கையில் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அவனுக்கும் அது இருக்கு, ஆனால் கர்த்தர் நமக்கு அது மேலானதை கொடுத்து வச்சிருக்கிறார். இது முதல்ல இந்த மைண்ட் செட் மாற்றணும். ரெண்டாவது, இந்த தாழ்த்துறங்கிற பேரில் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். என்ன காரியம் செய்கிறோம்? ஆண்டவர் பார்த்து ஏதாவது செஞ்சால் போதும். சிலர் சொல்லுவாங்க, இந்த குப்பை நீங்களான குப்பையா, நீங்களான குப்பைன்னு வச்சுக்கோங்களேன், குப்பையை சர்ச்சைக்கு நடுவில் வைக்கலாமா? நம்ம தாழ்த்துறோங்கிற பேரில் என்ன சொல்கிறோம்? குப்பை அது இல்லை. இப்போ கர்த்தர் நம்ம ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? புழுதியில் குப்பையில் இருந்தது உண்மை. இன்னைக்கு ராஜாக்களோடு கூட கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தது உண்மை, ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக்கி உட்கார வச்சிருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். ஆனால் வரவங்கலாம் தாவீது, ஐயோ நான் ராஜா இல்லைங்க, நான் ஒரு மெய்ப்பனா சொல்லிட்டு இருந்தாரு. அவன் எடுத்தான், கத்தி எடுத்தான், சண்டை போட்டான். உள்ளுக்குள்ள தாழ்மை இருக்கணும். இந்த தாழ்வு மனப்பான்மையை கொண்டாந்துடக்கூடாது.